அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. முக்கியமானது இப்போ நாட்டை உலுக்கி கொண்டிருப்பது கேன்சர், புற்றுநோய். வாயில் புற்றுநோய் வருதுன்றாங்க, தொண்டையில் வருதுன்றாங்க, கர்ப்பப்பையில் வருதுன்றாங்க, மலக்குடலில் வருதுன்றாங்க, எல்லா இடத்துலையும் வருது. அதை கிளியர் பண்ணுறதுக்கு சில டிப்ஸுகள் சொல்கிறேன். என்னென்னா, வில்வம்பழம் வில்வம்பழம் இருக்குது. அந்த வில்வம்பழத்துக்கு இந்த கோயில்களில் இருக்கும். வில்வம்பழம் கொஞ்சம் சக்தி வாய்ந்தது. அந்த வில்வம்பழத்தை உடைச்சி உள்ளே இருக்கிற நாரை எடுத்துருங்க. பனவெல்லம் சேர்த்து அந்த சாரோட இது உள்ளே இருக்கிற சதைப்பகுதியை பனவெல்லம் சேர்த்து சாப்பிடுவாங்க. எப்பேற்பட்ட கேன்சரும் குணமாயிடும். அதே போல் நம்ம திராட்சையினுடைய விதைகள், மருத்துவ ரீதியாக திராட்சையினுடைய விதைகள் தான் இப்போ கேன்சர் குணப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. திராட்சையினுடைய விதைகளை மிக்ஸில் போட்டு அடித்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுடுவாங்க. இல்லை மென்று கூட சாப்பிடுங்க. கேன்சர் செல்கள் வளர்வதை அழிக்கப்பட்டு கேன்சர் முற்றிலும் குணமாகிறது. அதே போல் நம்ம துளசி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் 48 நாட்கள் குடிச்சுடுவாங்க. ஓரளவுக்கு கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஒரு 10 நித்திய கல்யாணி பூ எடுத்துங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் 48 நாட்கள் குடிச்சுடுவாங்க. கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் முக்கியமாக கேன்சர் குணமாகிறதுக்கு நம்ம கற்றாழை, சோற்று கற்றாழை ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கணும். ஓரம் இருக்கிற முள்ளை மட்டும் சீவிட்டு முனையை கட் பண்ணிவிட்டு சில சில துண்டுகளாக நறுக்கணும். அதே போல் 1/2 லிட்டர் தேன் எடுத்துக்கணும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு 50 ml பிராந்தி கலந்துக்குங்க. கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 10 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். அதை டெய்லி காலை மாலை இரவு 3 வேளையும் சாப்பாட்டுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க. எப்பேற்பட்ட செல்லும் கேன்சர் செல் அழிஞ்சி கேன்சர் குணமாக முற்றிலும் வாய்ப்பு இருக்கிறது. அது திருப்பி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு 10 நாளுக்கு க்யூர் ஆகிடுச்சு, 10 நாள் காலி ஆகிடுச்சுன்னா திருப்பி ப்ரிப்பேர் பண்ணி திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பி டெய்லி காலை மாலை இரவு 3 வேளையும் சாப்பாட்டுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க. எப்பேற்பட்ட கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் தினமும் பாதாம் பருப்பு சாப்பிடுவாங்க. பாதாம் பருப்பு 4 பருப்பு டெய்லி சாப்பிடுவாங்கன்னா புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. அதுவும் மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் கேரட் உணவில் அடிக்கடி சேர்த்துக்குவாங்க. கேன்சர் செல்கள் உருவாக தடுக்கப்படும். அதே போல் நம்ம இறா வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவாங்க. நுரையீரல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. ஆஸ்மா குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நுங்கு வெயில் சீசனுக்கு சாப்பிடுங்க. நுங்கு சாப்பிட்டிங்கன்னா அம்மை நோயை வர வாய்ப்பு கம்மி. மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. ஓரளவுக்கு கேன்சரை குணப்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மலச்சிக்கல் வர்றதையும் குணப்படுத்தும் நுங்கு சாப்பிட்டிங்கன்னா. அதே போல் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டிங்கனாலும் நுரையீரல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. தைராய்டு கண்ட்ரோலுக்கு இருக்கும். அதே போல் நம்ம அடிக்கடி நம்ம உணவில் நூக்கல் சேர்த்துக்கிங்கன்னா பெருங்குடல் மலக்குடல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. நூக்கல் அடிக்கடி சேர்த்துனா சர்க்கரையும் கண்ட்ரோலுக்கு வரும். தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.